இவன் வியாதியை தருவான், அது பிசாசோட வழி. நான் மருந்து சாப்பிட்றேன், இது மனிதனுடைய வழி. ஆனா தேவனோட வழின்னு ஒன்று இருக்கு என் வாழ்க்கையில. அங்க வியாதியும் இல்ல, அங்க மருந்தும் இல்ல, அங்க பாதை. ஆமா, யோசேப்பை குழியில் போட்டாருன்னு ஒரு கொஸ்டின். இதை பத்தி நான் பேசுவோம். இது யோசேப்பு பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. அவன் செத்து போயிட்டான். அவன் சொல்லுவான், நானே போயிட்டேன், உங்களுக்கு ஏன்டா என் பிரச்சனை எடுத்து நீங்க ஏன்டா பேசுறீங்க? யோசேப்பு போயிட்டாரு. யோசேப்பை பத்தி பேசினவரும் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, யோசேப்புக்கு ஒன்று நடந்துச்சுன்னா எனக்கும் நாளைக்கு அது நடக்கும் இல்லையா? உண்மையா இல்லையாங்க? நீதிமான் யோசேப்பே குழியில போட்டாருன்னா, அதாவது கையை உதறிட்டு போனானா போத்தி பார்த்த, கையை உதறினவனே குழியிலனா, ஆமா கையை கொடுத்தவன், கையை பிடிச்சி இழுத்தவன் செத்தான்டா எதிரி. இப்ப நான் அந்த ஏரியாக்கெல்லாம் வரல. நான் வந்து யோசேப்பு, அவன் நீதிமான், அதோட நான் நீதிமான். என்னுடைய கேள்வி, நீதிமான் பாதை ராஜ பாதை. அதுதான் பைபிள் சொல்லுது. இந்த காலையில கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, மனிதன் வாழ்க்கையிலே பிசாசு வைத்திருக்கிற பாதைகள் இருக்கிறது. அந்த பாதையில மரணம் இருக்கு, வியாதி இருக்கு, வறுமை இருக்கு, கண்ணீர் இருக்கு, கவலை இருக்கு, புலம்பல் இருக்கு, பதட்டம் இருக்கு, திகில் இருக்கு, குழப்பம் இருக்கு. உபாகம் 28 சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. தட் இஸ் டெவில்ஸ் வே. டெவில் வந்து பிளான் பண்ண மனுஷனுடைய வாழ்க்கை. அடுத்து மனிதனுடைய வழின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, இந்த டெவில்ல வர பிரச்சனை எல்லாம் தற்பாதுகாத்துக் கொள்வதற்கு இவன் செய்கிற தற்பாதுகாப்பு சாதனங்கள், அதன் வழியாக போறது. அதுதான் வந்து இது வந்து பள்ளம், இது மேடு பள்ளம். இவன் வியாதியை தருவான், அது பிசாசோட வழி. நான் மருந்து சாப்பிட்றேன், இது மனிதனுடைய வழி. ஆனா தேவனோட வழின்னு ஒன்று இருக்கு என் வாழ்க்கையில. அங்க வியாதியும் இல்ல, அங்க மருந்தும் இல்ல, அங்க பாதை. கையை தட்டுங்க சார். என் அன்புக்குரியவர்களே, அந்த பாதையில் தான் தேவன் நம்மளை வச்சிருக்காரு. என்னுடைய கேள்வி, யோசேப்பை தேவன் குழியில் போட்டாரா என்கிற விஷயத்தில் வரும்போது ரொம்ப தெளிவா இருக்கு. யோசேப்பை தேவன் குழியில போடவே இல்லை. ஏன்னா யோசேப்பு மிக தெளிவா சொல்றாரு, நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இதுக்கு நிறைய கிரிட்டிசிசம் பண்ணாய். எனக்கு விஷயம் என்னன்னா, கிரிட்டிசிசம் பண்ண எவனாச்சும் நம்ம பதில் சொல்லாத கேள்வி எதை கேட்டிருக்கானா, வேற ஒரு டைமென்ஷன்ல சிந்திச்சிருக்கிறானான்னு நான் தேடுவேன். அப்படி சிந்திச்சிருந்தா அது ஒர்த்தான கொஸ்டின், அதுக்கு நான் பதில் சொல்லணும், இல்லது நான் பதிலை கேட்கணும் கடவுள்கிட்ட. ஆனா ஒரு விவரமான கேள்வி எதுவுமே அதுல இல்லை. என்னன்னா, வாழ்க்கையில தேவன் உங்களை குழியில போடுவாரு அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற துன்பங்கள் அல்ல. வசனத்தை பல இடங்கள்ல சப்ஜெக்ட் நம்மளா போட்டுக்கிறோம். நீதிமானுக்கு என்னிடத்திலிருந்து வரும் துன்பங்கள் அவர் சொல்லவே இல்லை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் யார்கிட்ட இருந்து? அவன் எதிரிட்ட இருந்து. வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரோ அவை எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிக்கிற இடத்துல சப்ஜெக்ட் வருது. ஹலோ, விடுவிக்கிற இடத்துல கர்த்தரோன்னு வந்துருது. ஆனா வரும் துன்பங்கள்ல சப்ஜெக்ட் இல்ல. அந்த சப்ஜெக்ட் யாருன்னா, உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற எதிரி, பிசாசு, மனிதன், இவர்கள் மூலமா வருகிற துன்பங்கள். ஆனா நான் உன்னை விடுவிக்கிற தேவன்.